இன்னைக்கு என்னாச்சுன்னா, என் தங்கச்சி திடீர்னு நண்டு குழம்பு வேணும்னு சொல்லிட்டா. அப்புறம் என் கை பார்த்துட்டு சும்மா இருக்குமா? உடனே நண்டு குழம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். முதல்ல நண்டு குழம்புக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 மூடி தேங்காய், இது அனைத்தையும் போட்டு நல்லா அரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். டொமேட்டோ, ஆனியன் கட் பண்ணி வச்சு ஒரு வானல் எடுத்து வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை எடுத்து போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ 1/2 ஸ்பூன் டெர்மட்டிக் பவுடர், கல்லுப்பு 1/2 ஸ்பூனு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பால் மாதிரி மிதக்குது, இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கறி லீஃப் 10 நம்பர் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா ஜொலுன்னு ஜொலிச்சிட்ருக்கிற நண்டை எடுத்து கொதிக்கிற குழம்புல போட்டுக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா என் தங்கச்சி கேட்ட சுவையான நண்டு குழம்பு தயாராகிடும். நண்டு குழம்பு சமைக்கிறதுக்கு கூட திங்ஸ் என்னவோ கம்மி தான், ஆனால் செம்ம டேஸ்ட். எனக்கு பிடிச்சது நண்டு. உங்களில் எத்தனை பேர் வீட்டில் நண்டு குழம்பு சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய் பாய். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்னை புகழ்ந்தது என்ன அப்படின்னா,